ஐயா இன்னைக்கு நேத்து காலையில இருந்து வெறும் தண்ணி மட்டும் தான் ஐயா குடிச்சிட்டு வரேன். ஆ வேற எதுவுமே சாப்பிடல நானு. ஆனா யூரின் போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த யூரின்ல துளி துளியா, வெள்ள வெள்ளையா இருந்த மாரி இருந்தது. அது சளியா இருக்குமாங்கய்யா? நல்ல சளிதான், விஷம்தான், அதெல்லாம் போகட்டும். அப்ப இன்னும் நீங்க 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 வந்து அது ரெண்டு 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 பேரிச்சம்பழத்தை மட்டும் போட்டுட்டு அப்படியே தண்ணியிலே போடுங்க ஒரு 10 நாளைக்கு, சரியா? சரிங்கய்யா. அப்ப அந்த ஐயா மாங்காயும் ஐயா மாங்காயும், வெள்ளரிக்காயும் இருக்குது. பேரிச்சம்பழத்துக்கு பதிலா அது சாப்பிட்டுக்கிட்டா ஐயா? இல்ல அது இருந்துட்டு போட்டு அது அது உடனே அது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு சாறு அரைச்சி குடிச்சிடலாம். ஆ இல்லாட்டா மாங்காயை அரைச்சி, மாங்காயை அப்படியே அப்படியே முழு மாங்காய் கொட்டையை மட்டும் எடுத்துட்டு சரிங்க ஐயா. அதை அப்படியே மிக்சியில் போட்டு விழுது மாதிரி அரைச்சிடணும். நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் எடுக்கக்கூடாது, அப்படியே அரைச்சிடணும், நெகு நெகுன்னு அரைச்சிடணும். ஆ அதில் தண்ணியில் கலக்கிங்க, 1 லிட்டர் பாட்டிலில் கலக்கிடுங்க. சரிங்க ஐயா. அதவே ஒரு நாள் புறம் குடிங்க. சரிங்க ஐயா. எதுவுமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை ஐயா. பேரிச்சம்பழம் தேவையில்லை, மற்ற எதுவுமே. தேவையில்லை ஐயா. அப்ப இந்த சிறுநீர்ல வெள்ளை வெள்ளையா போறது படம் எடுங்க, போட்டோ எடுங்க. கண்ணுக்கு தெரியுதா? நீ எப்படி கண்ணுக்கு அது தெரியுது? கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமயும் இருக்குதுங்க ஐயா. துளி அப்ப துளியா ஒரு அப்ப என்ன 4, 5 பண்ண அதெல்லாம் என்ன பண்றீங்க, ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்துல பிடிங்க. என்னது? பிளாஸ்டிக் பாத்திரம் இருக்கு இல்லையா, அகலமான பிளாஸ்டிக் பாத்திரமோ கண்ணாடிமா இருக்கிற பிளாஸ்டிக் பாத்திரத்தை அதை பிடிச்சி பாருங்க. சரிங்க ஐயா. பிடிச்சி அது படம் எடுத்து எனக்கு அனுப்புங்க, பிடிச்சி. சரிங்க ஐயா. ஒரு நிமிஷம் வீடியோவோ அல்லது போட்டோவோ எடுத்து பார்த்தீங்கன்னா நான் பார்ப்பேன், அது என்னன்னு தெரியும். நீங்க சொல்றது உண்மைதான். இப்ப நீங்க தானே சரிங்க. நீங்க தான் நீங்க வாய்மொழியா சொல்றீங்களா, அதானே உண்மை. ஆமாய்யா. நேத்து 2, 3 டைம் பார்த்தேன்யா. அப்புறமேலு ஒரு துணிய போட்டு துணியில வடிகட்டுனேன்யா. வடிகட்டி என்னான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனா துணியில வடிகட்டும்போது தெரியல. ம். ஆனா தண்ணிக்குள்ள ஒரு 4, 5 இது துளி துளியா வெள்ள வெள்ளையா இருந்தது. அத எடுத்து இப்படி கையில இப்படி இது பண்ணுனேன். அது சளி மாதிரி இருக்கிற இடம் தெரியாம போயிருச்சு. அதான் சளிதான், சளிதான், அதான் கொடுமை. அதெல்லாம் உடம்பெல்லாம் இருக்கு. இப்ப வலி இப்ப வலி, முதுகு வலி குறைஞ்சிட்டு தானே வருது. குறைஞ்சிட்டு தாங்கய்யா வருது. அப்ப இந்த சளி எல்லாம் ஆனா போகணும். இன்னைக்கு காலையில எந்திரிச்சு உட்காந்தோனே ரொம்ப வலி இருந்ததுங்கய்யா. அப்புறம் அது கொஞ்ச நேரத்துல சரியாயிடுச்சு. அது எல்லாத்துக்கும் இருக்கான். ஏங்க சராசரி படுத்து சராசரி சோறு தைக்கிறவனுக்கு பூரா பார்த்தீங்கன்னா இடுப்பு வலியில எல்லாரும் கை கால் வலியோட தான் இருக்கானுங்க எல்லாரும். கை கால் வலியோட தான் ஐயா இருக்காங்க. இருக்கானுங்க, ஐயோ அம்மானுப்பானுங்க. அதை விட இந்த உடற்பயிற்சி பண்றான் பாருங்க, உடற்பயிற்சி பண்ணிட்டு வர்றான் பாருங்க, அவன் காலையில் அவனால எந்திரிக்கவே ஆமாங்க. முடியாது. காலையில் அவனால எழுந்திரிக்க முடியாது. ஆமா ஐயா. ஏன், என்ன அவ்வளவு உடற்பயிற்சி பண்றவன் ஏன் எந்திரிக்கவே முடியறது இல்ல? வலி உடம்பெல்லாம் வலி. கழிவு. கழிவு ஒரு பக்கம் இருக்குது, அவங்க தேவையில்லாம என்ன பண்ண நரம்புக்கு அழுத்தம் கொடுத்துருக்கான் தேவையில்லாம. உடம்புக்கு வேலை குடுக்குறாங்க ஐயா. நரம்புக்கு அழுத்தம் கொடுக்குறான், எதுக்கு? நரம்புக்கு அழுத்தம் குடுக்குறாங்க. எதுக்கு தேவையில்லாம? எந்த ஆடு மாடு எக்ஸசைஸ் பண்ணுதுன்னு கேக்குறேன். யானை. ஒண்ணும் இல்ல ஐயா. அப்புறம் இவன் ஏன் பண்றான்னா அந்த தவறான முடிவு, தன் என்ன ஆணழகன் நினைச்சுக்கிறான். என்னது? ஆணழகன்னு நெனச்சுக்கிறாங்க. ஆமா, அதே மாதிரி இந்த மாதிரி பொம்பளைகளும் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? அவளுகளும் காட்டிட்டு திரியறாளுங்க. இப்ப வெளிநாட்டை பார்த்து இந்த இந்தியால இருக்கிற பொம்பளைகளும் காப்பி அடிக்குதுங்க. ஆ. அவனு எவன் இந்த மாதிரி மாரடைப்புல செத்து போயிருவானுங்க. மாரடைப்புல செத்து போயிருவாங்க ஐயா. நிறைய பேர் செத்து போயிருக்கானுங்க. அவனுக்கு இந்த அறிவு கிடையாது. அதாவது இந்த யோக விஞ்ஞானம், பரிணாம அறிவியல் இந்தியாவுல உலகத்துல யாருக்கும் தெரியாது. இப்ப நீங்க ஆமாய்யா. நீங்க வந்து குடத்தை வச்சு தண்ணி வச்சுப்ப, நீ இவ்வளவு கைகால் நீங்க குடத்தை எடுத்துட்டு போலாம் பண்ணலாம். ஆனா இந்த இட்லி தோசை திங்கிறவனுக்கு குடத்தை எடுத்தோன்னா டப்புன்னு பிடிச்சிக்கும். குடத்தை எடுத்து தோல் வச்சானா கைகால் பிடிச்சிக்கும். புடிச்சுக்கும். உங்களுக்கு வந்து உடம்பு வலுவலுப்பா மாயிட்டு, உங்களுக்கு அவனுக்கு வலுவலுப்பே கிடையாது. யாருக்கு? 3 வேளை ஆகாரம் திங்கிறான் இல்லையா, ஆமாய்யா. சாதாரண உணவு திங்கிறவனுக்கு எந்த ஃபிட்னஸும் இருக்காது. சாதாரண உணவு திங்கிறவனுக்கு எந்த ஃபிட்னஸும் இருக்காது ஐயா. அப்படிதான். அப்படி இருந்தவங்க தான் நீங்க. ஆனா ஆமாய்யா. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நானு நீர் விருந்தம் இருந்தேன் இல்லையா, 1 நாள் 2 நாள் இருந்தப்ப ரொம்ப டயர்டா இருந்தது. ம். ஆனா இப்ப அவ்வளவா தெரியல. ம். இப்ப இது 3வது டைம் இருக்கறனால இப்ப அவ்வளோக்கா ரொம்ப டயர்டு இல்ல. நேத்து மதியம் லேசா டயர்டு இருந்தது. அப்புறம் தண்ணி குடிச்சேன். அப்புறம் சரியாயிடுச்சு. ம்.
அந்த நீர் சத்து அது உள்ள அது அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல கடுமையான ஓய்வுல தான் இருக்கணும். நமக்கு வந்து அந்த நமக்கு வந்து குடலை சுத்தம் பண்றதுக்கு குடலை சுத்தம் இந்த பெருங்குடலை சுத்தம் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க நேத்து காலையில இனிமா குடுத்துட்டேன் ஐயா. நேத்து காலையில இனிமா குடுத்து குடல்ல சுத்தம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் ஐயா நீர் விரதம் போட்டேன். அதான் சரி. அப்ப என்ன ஆகுதுன்னா அங்க இறப்பிக்கு வேலை இல்ல, சரிங்க. ரத்தம் கெடல. இறப்பிக்கு வேலையில ரத்தம் கெடல. அப்ப ரத்தம் கெடாத பொழுது உடம்பு என்னவா மாறிடும்? ரத்தம் கெடல, வயிறுப்பு அப்ப உடம்பு என்னவா மாறும்? உடம்பு என்னவா மாறும் உங்களுக்கு? ஆ. காற்றுல இருந்து சக்தி உறிஞ்ச ஆரம்பிச்சிருமா ஐயா? உறிஞ்சி என்ன பண்ணும்? தூய்மையான உடலா மாற ஆரம்பிச்சிரும். ஆ? சொல்லுங்க. உள்ள சக்திய குடுக்கும் ஐயா. சக்தி அப்ப சத்து குடுக்குதுன்னா அதுக்கு பேர் என்ன? நீங்க நோயாளியா இருக்கிறவங்க, நீங்க நோயாளியா இருக்கிறீங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி ம். ஓய்வு கொடுக்கறப்ப நீங்க என்னவா மாறுறீங்க? நோயாளியா இருந்து தூய்மையான உடலா மாறுறோம் ஐயா. நோயாளியா இருந்து என்னவா மாறுறீங்க? நோயாளிக்கு எதிர்பாரம் என்ன? நோயாளிக்கு என்ன? இப்ப நோயாளி என்ன? நோயாளின்னா உங்களுக்கு யாரு வைத்தியம் பார்ப்பாங்க? ஆ டாக்டரா மாறுறோம் ஐயா. அத சொல்லுங்க மருத்துவரா. முதல்ல. என்னது? மருத்துவரா மாறுறோம் ஐயா. யாரு மருத்துவரா மாறுறாங்க? நாங்க ஐயா உடம்பு தன்னைத்தானே பரிசோதிச்சு மருத்துவரா மாறுறோம். அப்ப உங்க உடம்பு என்னவா மாறுது? மருத்துவரா மாறுது ஐயா. அத சொல்லுங்க முதல்ல. அதைத்தானே திருப்பி திருப்பி சொல்றேன். உங்க உடம்பு சொந்த மருத்துவராக இருக்குன்னு சொல்லியிருக்கேனே, மறந்துட்டீங்களா? ஆமா. ஆமாய்யா, ஆமாய்யா. அப்ப என்ன பண்றீங்க? அப்ப படிக்கிறது இல்ல, நினைப்ப வச்சுக்கிறது இல்ல. இதுதான் அறியாமைன்னு பேரு. நீ அதான் 100 வருஷம் படிச்சாலும் மண்டையில ஏறாது. 100 வருஷம் படிச்சு செய்முறை பண்ணியே ஏறலைன்னா, செய்முறை பண்ணியே ஏறல அப்படின்னு. இது வந்து பொதுவான எல்லாத்துக்குமான தகுதி இப்படித்தான் இருக்கும். எல்லாரும் இப்படித்தான் இருப்பானுங்க. எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்க ஐயா. தேங்காய் பாலம் சாப்பிடுற நபர் என்கிட்ட பேசுறாருன்னா, தேங்காய் பாலம் தான் நம்மளை காப்பாத்துன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. தேங்காய் பாலம் காப்பாத்துன்னு எங்க எவனாச்சும் நினைக்கலாமா? வணக்கம் ஐயா. வகுப்பு ஆரம்பிச்சாச்சா? ஆரம்பிச்சு 5 நிமிஷம் ஆச்சு. சரிங்க ஐயா, வந்துட்டேன் ஐயா. அதாவது பரமேஸ்வரி, அதுதான் விஷயமே. உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது கடை நிலா? இன்னைக்கு பரவாயில்ல ஐயா, லேசான வலிதான் ஐயா. இன்னைக்கு கடுமையா இல்ல, கை கொஞ்சம் லைட்டா வலி, இடது கால வலி கொஞ்சம். அப்போ இப்பதான் பரமேஸ்வரி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அப்படியே அவங்களுக்கு திருப்பி சொல்லுங்க. உடம்பு என்னவா மாறுதுன்னு சொல்லுங்க பரமேஸ்வரி அவங்களுக்கு. இருங்க பரமேஸ்வரி பேசிட்டு இருங்க. உடம்பு வந்து சொந்த டாக்டரா மாறிட்டு இருக்குதுங்க ஐயா. அவங்களுக்கு சொல்லுங்க. கீதாமா, நேத்து நானு தண்ணியிலேயே போட்டேன். பேரிச்சம்பழம் கூட எதுவுமே நான் சாப்பிடல. ஆனா பாத்தீங்கன்னா யூரின் போகும்போது நான் டாக்டர்ல வெள்ளை வெள்ளை சளி இந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஏற்கனவே நம்ம நீர் அலைவரிசையே சரியில்லை. விட்டு விட்டு கேக்குதுப்பா. அலைவரிசையே சரியில்லை உங்களுக்கு. சரி பரவாயில்ல சொல்லுங்க. அவங்க அலைவரிசை சரியில்லை, பரவாயில்ல சொல்லுங்க. பரவாயில்ல மாற்றம் வந்திருக்கு. இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, அப்படியே 5 நிமிஷம் பேசி தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு காணொலி அனுப்புங்க. புரியுதா? இதுதான் சரி. தனிப்பட்ட முறையில என்ன நடந்தது அப்படிங்கறது 2 நிமிஷம் பேசி எனக்கு ஒரு எழுதி வைக்குங்க. முதல் காயத்தில் எழுதிக்கங்க. என்னென்ன நடந்ததுன்னு காயத்தில் எழுதுங்க. என்னென்ன நடந்ததுன்னு, இது பரமேஸ்வரி உங்களுக்கு தான். என்னென்ன நடந்ததுன்னு காயத்தில் எழுதிட்டு அதை அப்படியே படிக்கிறீங்க. அப்படியே படிச்சு எனக்கு என்ன வீடியோவை பண்ணி எனக்கு அனுப்புங்க. சரியா? சரிங்க ஐயா. சரி, இப்ப அவங்களுக்கு சொல்லுங்க என்ன நடக்குது இப்ப சொல்லுங்க. இப்ப பரவாயில்ல, நீங்க நேரடியா வாய்மொழியா பேசுறதா உண்மை. நீங்க நேரடியா பேசுறதா உண்மை. பரவாயில்ல, விட்டு விட்டு எடுத்தாலும் பரவாயில்ல, பேசுங்க. அம்மா ஃபர்ஸ்ட் நம்ம நீர் விரதம் உடம்பு டயர்ட் ஆச்சு. ஆனா நேத்து எனக்கு அவ்வளோக்கா தெரியல டயர்டு. ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஆனா யூரின் போகும்போது நான் டப்பாவுல
ஒரு 4, 5 துகளு வெள்ளை வெள்ளையா சளி லேசா இருந்த மாதிரி ம், தெரிஞ்சுது. ம், ம். இப்ப உடம்பு சொந்த டாக்டரா நமக்கு மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம உடம்பு நம்மளே தன்னைத்தானே நம்ம பரிசோதனை பண்ணிட்டு இருக்கோம். ஆ, உடம்பு சொந்த டாக்டரா மாறிக்கிட்டு இருக்கு நமக்கு. அவ்வளவுதாங்க. உங்களுக்கு திருப்தியா இருக்கா? என்ன கேட்டுட்டு இருந்தீங்களா? நான் சொல்றத கேட்டீங்க நீங்க. இப்ப உங்களுக்கு அது வந்துருச்சு திருப்தி. ம், ம். ஆமா. சரிங்க. இப்ப எனக்கு நல்லாவே மாற்றம் தெரியுதுப்பா. எனக்கு நல்லாவே தெரியுது. அல்லையா நம்ம ஐயா சொன்ன மாரி நேத்து வலியா இருந்து ரொம்ப முடியல. இன்னைக்கு எந்திரிக்கிறேன் காலியா இருக்கு. லைட்டா கை மட்டும் வலி. இடது கால்ல அந்த எலும்பு வலி தான். அவ்வளவுதான். பாதம் வலி இன்னைக்கு இல்ல. போயிட்டு ஃப்ரீயாவே பாத்ரூம் போயிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு. சரிங்க. அதாவது பாருங்க எவ்வளவு அதிசயம். ஒரு நாள் வலிக்குது. உடம்பு வேலை பார்க்கறப்ப வலிக்கும் போல இருக்குது. உடம்பு வேலை ஃப்ரீயா முடிச்ச பிறகு அப்ப ஃப்ரீ ஆகுது நம்பது. மறுபடியும் அது வேலைய தொடர சொல்ல கொஞ்சம் வலி குடுக்குது. அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் தான். அப்புறம் வலி குறைஞ்சிது தன்னாலே. என்ன ஐயா? கரெக்ட் தானே ஐயா? அது ஆமா உடம்பு ஆமாம் ஆமாம். ஆ. உடம்பு 100ஆம் பாடத்தை இந்த 100ஆம் பக்கம் எடுங்க. புத்தகத்தை 100ஆம் பக்கம் எடுங்க. 99, 100 எடுங்க. 99, 100 எடுங்க. 99ஆம் பக்கம் 100ஆம் பக்கம் எடுங்க. எடுத்தாச்சு ஐயா. 99. ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் அப்படியே படிங்க. ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற புத்தகத்தை அப்படியே படிங்க. ரிச்சர்ட் தாமஸ் எம்டி ஒரு டாக்டர் என்பவரும், ம், செக் ஸ்ட்ரீம் எம்எஸ் பிஹெச்டி ஒரு ம், ஹிப்னாட்டிஸ்ட் என்பவரும் சேர்ந்து எழுதியிருக்கிறார்கள். ம். அதிலிருந்து முக்கிய ஒரு நிமிஷம். பகுதிகள். ஹிப்னாட்டிக்னா சாதாரண விஷயம் இல்ல. அவரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஹிப்னாட்டிக்கும் படிச்சிருக்காரு. எம்பிபிஎஸ் டாக்டர் என்ன படிச்சிருக்காரு? ஹிப்னாட்டிசம். ஹிப்னாட்டிஸ்ட். ஹிப்னாட்டிஸ்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. மனதை கட்டுப்படுத்துறதுன்னு பேரு. மனதை இப்ப நான் உங்க மனதை கட்டுப்படுத்துறது. நான் ஒரு எம்எஸ் டாக்டர் இதெல்லாம் பண்றாரு. அமெரிக்காவுல இதெல்லாம் சாத்தியம். அமெரிக்காவுல இதெல்லாம் இங்க ஹிப்னாட்டிசம் பண்ணி இந்த இவனுக்கு பில்லி சூனியம் பாருங்க. இந்த முண்டங்க, இந்த எம்பிஎஸ் முண்டை, இந்தியாவில் இருக்கிற முண்டங்கள் இருக்கிறாங்க இல்லையா? இந்தியாவில் இருக்கிற எம்எஸ் முண்டங்கள், இந்தியாவில் இருக்கிற எம்டி முண்டங்கள், இந்தியாவில் இருக்கிற எம்பிஎஸ் முண்டங்கள் ஹிப்னாட்டிக் பண்ணா அது முண்டம் பைத்தியம் சூன்யம் அது முண்டங்களா? அது எவ்வளவு ஒரு சைக்காலஜி. அது என்னது? சைக்காலஜி, உளவியல். அதுதான் அவர் பண்றாரு. எம்எஸ் டாக்டர், அமெரிக்காவில் எம்எஸ் டாக்டர் சும்மா இல்ல. அறுவை அவர் 2 பேரும் சேர்ந்து எழுதுறாங்க. அதாவது ஒரு எம்டி டாக்டரும் ஒரு எம்எஸ்சி டாக்டரும் அவங்க ஆராய்ச்சி, அவங்க டாக்டருக்கு ஆராய்ச்சியாளர்கள். அது மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள்னு பேரு. இந்தியாவில் இருக்கிற முண்டங்கள்லாம் போற மருந்து கொடுக்கிற முண்டங்கள். ஒரு சாக போறனுக்கு கார்போஹைட்ரேட் கொடுக்குன்னு சொல்ற முண்டங்கள் தான் இவனுக்கு. சாக போறனுக்கு அவன் கார்போஹைட்ரேட் தான் தின்னுட்டு இருக்கிறான். அவன் 100 வருஷமா கார்போஹைட்ரேட் தின்னுட்டு இருக்கிறான். மறுபடியும் அவனுக்கு கார்போஹைட்ரேட் கொடுன்னு சொல்றாங்க இந்த முண்டங்கள். சாக போற முண்டகத்துக்கு சாக போறன்னு ஆகி போச்சு. எதுக்குடா கொடுக்குறேன்னா உயிரை காப்பாற்ற வேண்டாம். சாக போறவனுக்கு எதுக்கடா மாவு சேர்த்து. அதனால நம்ம என்ன பண்றோம்? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா செத்தவனுக்கு வாயில என்ன போடுறோம்? மாவை போடுறோம். செத்தவனுக்கு வாயில அரிசிக்கு இன்னொரு பேர் என்ன? மாவுக்கு இன்னொரு பேர் என்ன? மாவுக்கு இன்னொரு பேர் அரிசி, அரிசிக்கு இன்னொரு பேர் மாவு, மாவுக்கு இன்னொரு பேர் அரிசி, அரிசிக்கு இன்னொரு பேர் மாவு, மாவுக்கு இன்னொரு பேர் அரிசி, அரிசிக்கு இன்னொரு பேர் மாவு. அரிசி, மாவு, அரிசி. நீங்க திருமணம் பண்றப்ப தலையில போடுறாங்க இல்லையா? என்ன போடுறாங்க தலையில? இப்படி தூங்குவாங்க. நாசமா படம்னு தூங்குவாங்க. என்ன தூங்குறானுங்க? அரிசி. அரிசிதான் போடுறாங்க. அரிசி தின்னு கடைசி என்னவா மாறிடுறீங்க? அரிசி தின்னு என்னவா மாறிடுறீங்க? நோயாளியா மாறி இறந்து போறோம். நோயாளியா மாறி மருத்துவரா மாறிடுறோம் ஐயா. மறுபடி தப்பு பண்றீங்க. அரிசி தின்றீங்க, நோயாளிய மாறி கடைசி என்னவா மாறுறீங்க? அரிசி தின்னாச்சு, நோயாளிய மாறுறீங்க, மீறி என்ன ஆகுறீங்க? சாதாரணப்படி சொல்லுங்க. சரி, செத்து போனதுக்கு அப்புறம் என்ன போடுறீங்க? வாயில போடுற என்ன போடுறீங்க? அரிசி. அது மாவு. நீ வாழும் பொழுது அரிசிதான், சாவும் பொழுது அரிசிதான். இது புரியுதான்னு கேக்குறேன். புரியுது. அப்ப வாழ்றதுக்காக போடல. நீ அரிசி தின்னு வாழ போற. நீ அரிசி தின்னு அரிசியில தொடங்கி இருக்கிற, கடைசியில அரிசியில சாக போற. அரிசியில தொடங்கி இருக்கிற, அரிசியில
சாக சாக போறேன்றாங்க. போறோம். அரிசியில தொடங்கி இருக்கிற அரிசியில சாக சாக போறேன். போறோம். அதுதான் அடையாளம். ஏன் வாயில பூவை போடுறது? ம். வாயில ஏன் அவன் பூ போடல? ஏன்னா தொடங்கும் போது அரிசியில தான் வாழ்க்கையே அரிசியில தான் தொடங்கி இருக்கேன். தடி எடுத்தவன் தடியில சாவான். தடி எடுத்தவன் ஆமா. கத்தி எடுத்தவன் கத்தியில தான் சாவான். கத்தி எடுத்தவன் கத்தியில தான் கத்தியில சாவும். தான் துப்பாக்கி எடுத்தவன் துப்பாக்கியில தான் சாவான். இந்த ரவுடியாவது ஒழுங்கா செத்துருக்கான பாருங்க. இந்த ரவுடி அவனை கொல்லுவான், அந்த ரவுடி இவனை கொல்லுவான். இந்த ரவுடி அவனை கொல்லுவான், அந்த ரவுடி இவனுக்கு இவனை கொள்ளுவான். எங்கேயாவது ரவுடி தனியா போயிடும். எங்கேயாவது ஒரு ரவுடி தனியா போச்சுருங்களா பாக்கலாம். ஒரு 5 கொலை பண்ண ரவுடி போலீஸ் ஏமாத்திட்டு 10 வருஷம் தெரிஞ்சிட்டு இருக்கான். ரைட், எங்கேயே தலைவரமா இருக்கிறான். தனியா மார்க்கெட்ல நடந்து போயிருவியா? தனியா மார்க்கெட்ல நடந்து போயிருவியா நீ? போக முடியாது. ஏன் போனா என்ன ஆகும்? விட்டுடுவாங்க. போலீஸ் போலீஸ் விட்டு தள்ளுங்க. பெரிய புடலங்கா போலீஸ். போலீஸ் பிடிக்குதா? என்ன போலீஸ் எல்லாத்தையும் பிடிக்குதா? ம். ரவுடி பரவ எந்த போலீஸும் பிடிக்காது. அவனுக்கு தெரிஞ்சாதான் பிடிப்பான். ஆனா அவனை தொடர்ந்து கண்காணிக்கிறது யாரு? அந்த ரவுடியை தொடர்ந்து கண்காணிக்க இன்னொரு கூட்டம் இருக்கு இல்ல? எந்த கூட்டம்? இன்னொரு ரவுடி கூட்டம். அப்படித்தானே நடக்குது. பாக்குறீங்களா இல்லையா? வீடியோ பாக்குறீங்களா இல்லையா? சினிமா பாக்குறீங்களா இல்லையா? வீடியோ பாருங்க. தினம் எத்தனை பேர் பட்ட பகல் அந்த ரவுடி வெட்டி சாய்க்கிறானே இல்லையா? அது என்ன பழிவாங்கப்பட்டவன். ஏற்கனவே அந்த கூட்டத்துல அவன் கொண்டு இருக்கான். இதுக்கு பேர் தான் தடி எடுத்தவன் தண்டக்காரன். தடி எடுத்தவன் தடியில தான் சாவான். துப்பாக்கி எடுத்தவன் துப்பாக்கியில சாவான். அரிசி தின்னவன் அரிசியில தான் சாவான். ம். ஆமாய்யா. இப்ப நீங்க காய் திங்கிறீங்க. காய் தின்னு நீங்க வாழல. காய் எதுக்காக திங்கிறீங்க? இப்ப நீங்க காய் தின்னு அரிசி தின்னு நீங்க வாழ்றீங்க. ஓகே, அது செத்து போவீங்க. நீங்க காய் தின்னு வாழல. காய் எதுக்கு சாப்பிடுறீங்க? வேக வைத்த காய் எதுக்கு சாப்பிடுறீங்க? திங்கறதுக்கு சாப்பிடுறீங்களா? சுத்தம் பண்றதுக்கு சாப்பிடுறீங்களா? மண்டையில ஏறுதே இல்லையா? குடலை சுத்தம் பண்றதுக்கு சாப்பிடுறேன். குடலை மாடு சுத்தம் சரி. பண்றதுக்கு சாப்பிடுறது. ஆடு தலை திங்குது. ஆடு கீரை திங்குது. அது மாங்குன்னு 16 தின்னுகிட்டே இருக்குது. நீங்க அப்படியே திங்குறீங்க. இல்லையா? அப்ப மாடு வேற, நீ மாடு சாப்பிடுற கீரை வேற, நீ சாப்பிடுற கீரை வேற. புரியுதா? ஆமாயா, புரியுது. நீ எதுக்காக சாப்பிடுற? ஒரு 100 கிராம் வேக வச்சு முழுங்கிக்கிற. அது குடல் இருக்கிற நச்சு பொருளை இழுத்துட்டு வெளிக்கு போயிருது. மாடு வெளிக்கு போறது திங்கிறது இல்ல. மாடு வெளிக்கு போறதுக்கு திங்கிறது இல்ல. அதெல்லாம் விட்டுருங்க. அது அந்த ஜீவநீர் சுரக்கிறதுனால, அது கட்டுப்படுத்த தெரியாதனால வெறுக்கு நினைச்சதெல்லாம் திங்குது. என்னது? ஆமா, நினைச்சதெல்லாம் தின்னுது. நீ என்ன பண்ற? பசி தாகத்தை கட்டுப்படுத்துற. என்னது? பசி தாகத்தை ஏன்னா நீ சாக கூடாதுன்னு எது விரும்புது? இயற்கை விரும்புது. இன்னொருக்கா திருப்பி சொல்லு. இயற்கை விரும்புதையா? பிறகு சொல்லுங்க. மனிதன் சாகக்கூடாதுன்னு இயற்கை விரும்புது. நான் விரும்பல, நீங்க விரும்பல. நல்லா புரிஞ்சுக்குங்க. நானும் விரும்பல, நீங்களும் விரும்பல. ஆனால் என்ன நினைக்கிறீங்க? சாகாம இருக்கும்னு நினைக்கிறீங்க. என்னது? அல்லது குறைஞ்சபட்சம் நோய் இல்லாம இருக்கும்னு நினைக்க. சாகாம இருக்கிற விட்டு தள்ளுங்க. குறைஞ்சபட்சம் என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, சாக வரைக்கும் நோவு வரப்படாதப்பா நினைக்கிறீங்களா இல்லையா? ஆமாய்யா. அப்ப நோவு வரலினா எது வராது? நோவு வரலினா சாவு வராது ஐயா. சரி, நோவு எங்க இருந்து தொடங்குது? வயிற்றுலதான் தொடங்குது. எங்க இருந்து தொடங்குது? வயிற்றுலயா? இறப்பையில தொடங்குது. அந்த ஜீரணீர்ல தொடங்குது. என்னது? நீ என்ன பண்றீங்க? வாய் ருசியை இட்லி போட்டுக்கிறீங்க. வாய் ருசி காப்பி, வாய் ருசி இட்லி, வாய் ருசிய தலைக்கறி, வாய் ருசிய சாராயம், வாய் ருசிய பீடி, வாய் ருசிய போண்டா, வாய் ருசிய பஜ்ஜி, அப்புறம் சுந்தர்லால் பஜ்ஜி, அப்புறம் சுந்தர்லால் போண்டா, கிருஷ்ணலால் ஸ்வீட். என்னது? லால் கிருஷ்ணலால் ஸ்வீட். என்ன கிருஷ்ணலால் ஸ்வீட்? லால் கிருஷ்ணலால் ஸ்வீட். என்னது? இப்படித்தானே இருக்குது. நீலகிரி ஸ்வீட்டுங்கிறான், அப்புறம் நெய்வேலி திருநெல்வேலி அல்வாங்கிறான், கிருஷ்ணலால் ஸ்வீட்டு, ஹரிலால் ஸ்வீட்டு, ராம்லால் ஸ்வீட்டு, கிருஷ்ணலால் ஸ்வீட்டு. இப்படித்தானே திங்குறீங்க எல்லாருமே. இப்படித்தானே தின்னீங்க. ஆமாயா, அப்படித்தானே பிரண்டுதல். நொறுங்க கட்டி இருக்கிறீங்க. இனிங்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. ஆமாயா, அதுதான் உண்மை. நான் இந்த அறிவியல் படி வாழ்றேன். என்னது? நான் யார்கிட்டையும் மாட்டல. நான் அறிவியல் படி இயற்கையின் படி வாழணும்னு முயற்சி பண்றேன். எனக்கும் வெங்கடேசனுக்கும் இயற்கைக்குமான தொடர்பே தவிர எனக்கும் இயற்கைக்குமான தொடர்பு அதே மாதிரி எனக்கு உங்களுக்கு தொடர்புடையது. உங்களுக்கும் இயற்கைக்குமான தொடர்பு என்ன? இயற்கைக்கு நீங்க என்ன பண்றீங்க? பொண்டாட்டி சமைச்சு போடுறேன், புருஷன் கொடுக்குறான் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. அடிப்படை தப்பு. என்னது?
அடிப்படை தப்பு. ஆணும் பெண்ணு எதுக்கு சேர்றாங்க? ஆணும் பெண்ணு இயற்கையா எதுக்கு? அப்புறம் ஆட்டையும் மாட்டையும் ஆம்பளை மாடும் பொம்பளை மாடும் எதுக்கு சேர்த்துறாங்க? குழந்தை பிறகு சேர்த்து விடுறான். அதே மாதிரி இயற்கையில வந்து இயற்கையாகவே ஒவ்வொரு விலங்குகளும் சரியே, ஒவ்வொரு உயிரினும் சரியே தன்னை இனப்பெருக்கம் செய்வதற்காக ஆணும் பெண்ணும் சேருகின்றன. என்னது? இனப்பெருக்கம் செய்வதற்காக. இதுதான் ஆணும் பெண்ணும் உள்ளுணர்வு. சேருகிறாங்க. இது எவனாலும் எந்த கடவுளாலும் மாத்த முடியாது. என்னது? எந்த கடவுளால மாத்த முடியாது. ஏன்னா இது இயற்கை சட்டம். என்ன சட்டம்? இயற்கை சட்டம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எம்டெக் பிடெக் வச்சுட்டு கனெக்ஷன் பண்றீங்க. எம்டெக் பிடெக், இவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரு, அது மெக்கானிக்கல் இன்ஜினியரு, இது சாஃப்ட்வேரு, அது ஹார்ட்வேரு போட்டு விடுறாங்க. கடைசியில எல்லாம் புட்டுட்டு போயிருது. கடைசியில எல்லாம் புட்டுக்கிட்டு போயிட்டு இப்பதான் புரியுது பிறந்ததுக்கு ஏன்டா அப்படின்னு. என்னது? எல்லா வசமா மாட்டிட்ட மேடம். என்னது? ஐயா கழுவி ஊத்துறாரு. எல்லா வசமா மாட்டிட்டேன். என் வீட்டுக்காரி இப்படித்தான், எல்லா ஊடும் இப்படித்தான் நாடிட்டு தான் கிடக்குது. என்னது? காபி இட்லி எல்லாம் மறந்துட்டேயா? அதெல்லாம் ஆயிட்டு எங்க வீடும் இப்படித்தான் இருக்குதுன்னு சொல்றப்ப எங்க வீடு மட்டும் ஒழுக்கமான்னு கேக்குறேன். எல்லா வீடும் இப்படித்தான் இருக்குது. எல்லா வீடு அதனால இனியன் குடும்பம் மட்டும் பெரிய என்னமோ சொர்க்கத்துல உட்கார நினைக்காதுங்க. எல்லாமே நரகத்துல தான் உட்காந்துருக்கேன். நரகத்துல தான் உட்காந்துருக்கேன். வேற வழி இல்லாம உண்மை அரைக்குறை முழு உண்மையை பேசினா தெரிஞ்சு போயிருக்காங்க. அரைக்குறை உண்மை பேசுறது, முழு உண்மையை பேசவும் முடியாது. பேசினாலும் பிரச்சனை தீர போறது. இப்ப நான் வந்து என்னோட முழு உண்மையில உங்களுக்கு சொல்றேன்னு வச்சுக்கங்க, நீங்க என்ன தீர்த்து வச்சிருவீங்களா? உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன். அவன் ஏன்டா சண்டை போடுறீங்க? இதெல்லாம் கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்குது, போங்க சேர்ந்தா சேருங்க, இல்லாட்டா இப்படி கிரிக்கிட்டு போயிடுவான். இந்த சாவுங்கடான்னு கிரிக்கிட்டு போயிடுவான். இதெல்லாம் என்ன? ரஜினிகாந்துக்கு இந்த லட்சணத்துல தான் இருக்கான். ரஜினிகாந்த் இந்த லட்சணம் தான். ரஜினிகாந்த் போல் அது 7 கல்யாணம் பண்ணிட்டு தெரியுது. என்னது? 7 கல்யாணம் பண்றதுக்காக நீ போற, 7 கல்யாணம் பண்றதுக்காக நீ போறத. அப்புறம் அந்த கூத்தாடிகளை பார்த்து நீங்க என்ன பண்றீங்க? ஆஹா அப்படிங்கிறீங்க. இதுலயே பெரிய பணக்காரங்கிறீங்க. அவன் தான் பெரிய அவனும் கூத்தாடி, இவனும் கூத்தாடி, அவன் பிள்ளையும் கூத்தாடி, இவனும் கூத்தாடி, 3வது கல்யாணம், 7வது கல்யாணம், அவன் கல்யாணத்துக்கு இவன் வாழ்த்த கரும விபச்சாரி வீட்டுல போய் விபச்சாரி வாழ்த்துற மாதிரி. என்னது? விபச்சாரி வீட்டுல போய் யார் வாழ்த்துறாங்க? விபச்சாரி வாழ்த்துற அந்த லட்சணத்தால் தான் இருக்குது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த கேடுல தான் இருக்குது. எம்ஜிஆர் இந்த கேடுதான், ஜெயலலிதா இந்த கேடுதான், எல்லா நாய்களும் இந்த லட்சணத்துலதான் இருக்குது. கூத்தாடிகளை தான் இப்படி இந்த கூத்தாடிகளை பார்த்து பல்ல இழிச்சிட்டு இவனுக்கு வேற டாக்டர் பட்டம் கொடுக்குறானுங்க. இவனுக்கு வேற இவன் கையில டாக்டர் பட்டம். மானம் இல்லை நமக்கு, தற்கொலை பண்ணிக்கலாம் பேசாம. இப்படித்தான் நிலைமை இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு சொல்றேன்? இது நாம் தப்பித்தொகை. எவன் செத்தா நமக்கு என்ன, எவன் கூத்தாடியா இருந்தா நமக்கு என்ன? நம்ம அதுலயே வாழ போறோம், இயற்கை சக்தியில வாழ போறோம். என்னது? இயற்கை சக்தியில வாழும் பொழுது இதெல்லாம் நாடகம். இதெல்லாம் எவன் செத்தா நமக்கு என்ன? இப்ப இவனை நல்லவன்னு சொல்றான், நமக்கு என்ன வருது? ஓருமா எதுக்கு? நம்ம புரிந்து கொள்வதற்காக சொல்றோம். அதே நம்ம புரிந்து கொள்ள சொல்ற ஆளுங்க நம்ம வீட்டுக்கா படி இழக்கிறான், இல்ல உங்களுக்காக சொல்லி கொடுக்க போறான். இல்ல, இதெல்லாம் வந்து இதெல்லாம் இயற்கை. இதை பார்த்து நம்ம இயற்கை திருந்த சொல்லிக்கிறது. இப்படித்தான் நடக்கும். இவ்வளவு அழிவு நடந்துட்டு தான் இருக்கும். பாலியல் நடக்கும், கற்பழிப்பு நடக்கும், கொலை நடக்கும், குத்து நடக்கும். உங்க முன்னாடியே பல பேர் உங்களை பாலியல் வன்முறை பண்ணுவான். இதெல்லாம் நீங்க உங்க என்ன மாதிரி நடக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும். திடீர்னு நீங்க நினைக்காதெல்லாம் உங்களுக்கு நீங்க நினைக்கவே மாட்டீங்க, ஆனா சிக்கல் வந்து சேரும். என்னது? நீங்க நினைக்கவே மாட்டீங்க, எங்கேயோ இருந்து இந்த சிக்கல் வந்து சேரும். நீங்க நடந்து போயிட்டு இருப்பீங்க, நீங்க பாட்டுக்கு ஒழுக்கமா ஓரமா நடந்து போயிட்டு இருப்பீங்க. எங்கேயோ ஒருத்தர் சாராயத்தை குடிச்சிட்டு பைக்ல வந்துட்டு இருப்பான். சாராயத்தை குடிச்சிட்டு அவன் என்ன பண்ணுவோம்? உங்க மேல விட்டு அடிச்சுட்டு நீங்க என்ன பேனு மண்டை போல போய் சேர்ந்துருவீங்க. இது யார் தப்பு? அவன் தப்பு தான். ஆனா நீங்க நினைச்சீங்களா? எல்லாம் ஓரமா பாதுகாப்பா போயிட்டு இருக்கிறோம். அது நடைமேடையில போயிட்டு இருக்கிறோம். அவன் நடைமேல வந்து ஏறி அடிச்சு டமார். ஏன்னா அவன் சாராயத்தை போட்டு வர்றான். அவன் நடைமேடையும் ஒண்ணுதான், ரோடும் ஒண்ணுதான். நடைமேடையும் ஒண்ணுதான், விட்டு அடிப்பான். அப்படியே அடிச்சு அவனும் சேர்த்தான், நீங்களும் சேர்த்தீங்க, பைக்கு முடிஞ்சுது. கதை முடிஞ்சுதா? இதெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க பிரேணிதல்? பின்னாடி என்ன சத்தம் வருது? பின்னாடி என்ன சத்தம் வருது? சத்தத்தை குறைச்சிக்கங்க. பின்னாடி சத்தம் வருது. ஒண்ணு பரமேஸ்வரியா இருக்கணும், பரமேஸ்வரி இல்ல கலைநிலாவதா இருக்கணும். சரி, இப்ப இதை முடிச்சுக்கலாம். இதை முடிச்சுட்டு நிறைவு செய்யலாம். இப்ப எல்லாத்துக்கும் முன்னேற்றம் வந்துட்டு இருக்குது. அந்த சிறுநீர்ல வந்து சளி போறதை பார்த்திருக்கிற ரொம்ப முன்னேற்றம்.
கடையில சுத்தமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப இந்த வழியே கிட்டத்தட்ட வழி போயிடுச்சு அவங்களுக்கு. அதாவது இனி அவங்க இன்னும் ஒரு 15 நாள்ல அவங்க நேரம் நிமிந்துருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப காலையிலச்சு எந்த வழியும் இல்லை, இயல்பா இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து 13 வருஷமா இருந்த அந்த நோயிலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதான் விஷயமே. இதெல்லாம் அவங்க வாய்மொழியா சொல்றது எல்லாமே, அதாவது வாய்மொழியா சொல்றதா உண்மை. நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் என்னவோ ஒரு நிமிஷம் பரமேஸ்வரி ஒரு நிமிஷம் பேசி என்ன நடந்ததுன்னு 2 நிமிஷம் பேசி காணொலி பண்ணி அனுப்புங்க. அதே மாதிரி கடைநிலாவும் 2 நிமிஷம் 1 நிமிஷம் பேசி நான் இந்த மாதிரி இருந்தேன், இன்னைக்கு இப்படித்தான் இருந்ததுன்னு 1 நிமிஷம் பேசின போகுது, அது எல்லாத்துக்கும் போட்டு விடுவோம். இந்த மாதிரி நடந்தது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் உடம்பை சுத்தம் செய்கின்ற உணவுகள், அப்படிதான் சொல்றேன். கடைசி முடிக்கிறப்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இது உடம்பை சுத்தம் செய்கின்ற உணவுகள். இந்த உடம்பை சுத்தம் செய்கின்ற உணவுகளை சாப்பிட்டால் எல்லாரும் நீண்ட நாள் வாழலாம். அதே நேரத்துல நீங்க விருப்பப்பட்ட சைவ உணவு சாப்பிடலாம். நீங்க விருப்பப்பட்ட அப்படி சாப்பிட்டுட்டு நான் சொல்ற மாதிரி சுத்தமான உணவுகளை சாப்பிட்டா சரி. இதுக்கெல்லாம் முறையாக பயிற்சி, இதெல்லாம் முறையாக படிக்கணும். இதுதான் யோக மருத்துவம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போகுது. அரைகுறையுமே சொல்லுங்க. அதுக்காக உடனே நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும்ல, அப்படிலாம் எவனுக்கும் புரியாது. இந்த புத்தகத்தை 1 லட்சம் தடவை பிடிச்சாலும் எவனுக்கும் புரியாது. இந்த புத்தகத்தை 1 லட்சம் தடவை படிச்சாலும் நானே பயிற்சி பண்ணாலும் இன்னும் சண்டைக்கு வந்துட்டு தான் இருக்குது. என்னது? அதுதான் 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவை புரிஞ்சுக்கணும்னா நீங்க இப்ப நான் வந்து இந்த ஒரு அணுக்கரு நடிந்த விளக்கு அப்படின்னு சொல்ற பாருங்க, அதை புரிஞ்சுக்கணும்னு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அது வந்து எப்படி வேணாலும் வேலை செய்யுது. அந்த அணுக்கரு நடிந்த விஷயம் இந்த கிராஃபைட் வச்சு ஒண்ணு, இந்த கிராஃபைட் வந்து ஆச்சரியமா இருக்கு. உலகத்திலே வந்து கிராஃபைட்டுக்கு மட்டும், இந்த கரிக்குச்சிக்கு மட்டும்தான் 2 பண்பு இருக்கு. அது முப்பரிமாணத்துல வேலை செய்யும், அருவத்திலையும் வேலை செய்யும். உருவத்திலையும் வேலை செய்யுது, அருவத்திலையும் வேலை செய்யுது. கிராஃபைட்டு பார்த்தா வெளியே பார்த்தா அது கிராஃபைட்டு தான், ஆனா உள்ள இருக்கிற அந்த உள்ள கட்டமைப்பு பார்த்தா அருவமா இருக்குது. நம்ப முடியுது அவங்கனால? வெளியே பார்த்தா உருவம் 3Dனா உருவம்னு அர்த்தம். 3Dனா கண்ணுக்கு தெரியும் அர்த்தம். 2Dனா கண்ணுக்கே தெரியாதுன்னு அர்த்தம். 2Dனா டைமென்ஷனே கிடையாது. அருவ வடிவம். என்னது? அதுதான் நாம. இப்ப என் உடம்பு உங்களுக்கு தெரியுது, உள்ள இருக்கிற உயிர் உங்களுக்கு தெரியுமா? எப்படி வச்சு முடிவு பண்றீங்க? நடவடிக்கை வைத்துக் கொண்டு முடிவு பண்றீங்க. ஆமா, இனி எனக்குள்ள உயிர் இருக்குது, அவர் போறாரு வர்றாரு பேசுறாரு தூங்குறாரு எந்திராரு திங்கிறாரு பேடுறாரு ஒண்ணு கிடைக்கிறாரு, இதெல்லாம் உயிர் தான் சொல்றீங்களா இல்லையா? இது வரைக்கும் எந்த மருத்துவனாவது உயிரை பார்த்திருக்கானா? இல்லையா? அப்புறம் என்ன அப்புறம் காப்பாத்துறேன் கடவுள் உயிரை பார்த்திருக்கணும், அல்லது உயிரை புரிஞ்சிருக்கணும், அல்லது பட்டினி இருந்திருக்கணும், அல்லது உள்ள சுத்தம் பண்ணணும். இன்னும் போண்டா தின்றான்னு சொல்ற இருக்கிறாங்க. சாக போறவனுக்கு போண்டா கொடுன்னு சொல்ற முண்டங்கள்லாம் இருக்குது. சாக போறவனுக்கு போண்டா கொடு, சாக போறவனுக்கு சாராயத்து கொடு, சாக போறவனுக்கு பீடி கொடு, சாக போறவனுக்கு இறைச்சி கொடு, சாக போறவனுக்கு முறுக்கு கொடு. என்னது? சாக போறவனுக்கு செலைன் வாட்டர் போடுங்குது. சாக போறவனுக்கு சாக போறவனுக்கு செலைன் வாட்டர் கொடு, சாக போறவனுக்கு ரத்தம் கொடு, சாக போறவனுக்கு குளுக்கோஸ் கொடுன்னு சொல்ற முண்டங்கள் தான் இந்த மேபிஎஸ் மருத்துவ முண்டங்கள். என்னது? மாசம் மருந்து மட்டும் வாங்கிக்கோங்க, எந்த பத்தியம் இல்ல, சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிடலாம், எது வேணாலும் தின்னலாம். அப்புறம் இது வியாபாரமா, இது விபச்சாரமா, இது என்னது? விபச்சாரமா, இது வியாபாரமா, இது மருத்துவமா, என்னடா அது? வியாபாரம் ஐயா, வியாபாரம். பிசினஸ் ஐயா. பிசினஸ்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பிசினஸ் என்ன தெரியுமா அர்த்தம்? பிசினஸ் என்ன தெரியுமா? எல்லா வகையான அக்கிரமும் அர்த்தம். என்னது? எல்லா வகையான அக்கிரமும் நடக்கும். ஒரு ஆம்பளை வந்து சினிமால நடிக்கிறான்னா உடம்ப விற்கிறான்னு அர்த்தம். பொம்பளை சினிமா நடிக்கிறான்னா உடம்ப விற்கிறான்னு அர்த்தம். அதுக்கு பேர் அதான அர்த்தம். உடம்ப வித்தாலும் விபச்சாரம் தான், அது உடம்ப வித்தாலும் வியாபாரம் தான், காய்கறி வித்தாலும் வியாபாரம் தான். என்னது? உடம்ப வித்தாலும் வியாபாரம் தான். உடம்ப விற்கிற பொம்பளையும் இருக்காங்க, உடம்ப விற்கிற ஆம்பளையும் இருக்கிறாங்க, உடம்ப விற்கிற ஆம்பளையும் இருக்கிறாங்க, உடம்பை விற்கிற பொம்பளையும் இருக்கிறாங்க. அதுவும் வியாபாரம் தான். காய்கறி வாங்குறோம், அது வியாபாரம் தான். கீரை வாங்குறோம், அது வியாபாரம் தான். அது என்ன பண்புடையது, என்ன நன்மை செய்யும் அப்படின்னு தான் பார்க்கணும். என்னது? அதுதான் என்ன அவ உடம்ப விற்கிறான்னா என்ன நன்மைன்னு பார்க்கணும். இவன் உடம்ப விற்கிறானா என்ன நன்மைன்னு பார்க்கணும். இவன் காய்கறி விற்கானா என்ன நன்மைன்னு பார்க்கணும். வியாபாரம் தான், ஆனால் என்ன நன்மை என்ன தீமை அப்படின்னு பார்த்து அதன்படி செல்ல வேண்டும். அதுதான் இப்ப நான் தான் படம் பார்க்கறேன். படம் பார்த்துதான் நிறைய கதை சொல்றேன்.
நானும் தான் காய்கறி வாங்குறேன், நானும் தான் நானும் காய்கறி வியாபாரம் பண்றேன், நான் இப்ப மருத்துவ வியாபாரம் பண்றேன். இது வந்து அறவழியில் நான் நினைக்கிறேன். ஈதல் அறம் தீவனை விட்டு ஈட்டல் பொருள். அறம்னு என்ன தெரியுமா? தீவனை செய்யாமல் பொருள் ஈட்ட வேண்டும். அது உலகத்துல சாத்தியமே இல்லை. இதுல மட்டும்தான் சாத்தியம். இதுல மட்டும் சாத்தியம். ஆமா, இதுல மட்டும்தான் ஐயா சாத்தியம். ஏன்னா யாருக்கு தீமை இல்லை. அப்படிதான் சொல்றாங்க, தீவனை செய்யாமல் பொருள் ஈட்ட வேண்டும். எங்க தீவனை செய்யாம பொருள் ஈட்டுற உலகத்துல ஒரு தொழிலை காட்டுங்க பார்க்கலாம். தீமை செய்யாத ஒரு தொழில். நிலத்துக்கு கேடு வரக்கூடாது, நிலத்துக்கு அடியில் இருக்கல உயிர்களுக்கு கேடு வரக்கூடாது, நிலத்துக்கு மேல இருக்கிற உயிர்களுக்கு கேடு வரக்கூடாது, காற்றுக்கு கேடு வரக்கூடாது, நீருக்கு கேடு வரக்கூடாது, 5 வகையான பூதங்களுக்கும் கேடு வரக்கூடாது. அதுதான் அறவழின்னு பேரு. அதுதான் இங்க இதுதான். சரி, நான் முடிச்சுக்கிறேன். யாராவது சொல்ல முடிச்சுக்கிறேன். ரொம்ப தாமதமா வந்திருக்கீங்க எல்லாரும், இன்னைக்கு தாமதம். சரி, பரவாயில்ல. மணி 8 போகுது. 1/2 மணி நேரம் ஆச்சு வகுப்பு நடந்து, 1/2 மணி நேரம் ஆச்சு. எல்லாம் தாமதம். நல்லா தூங்குறீங்க, பரவாயில்ல. தூங்குற வரைக்கும் நல்லதுதான். ஏன்னா தூங்குற வரைக்கும் பரவாயில்ல, இருக்கட்டும். 8 மணிக்கு வந்திருக்காங்க பாரு. பெரிய நிதல் 7:45 வந்திருக்காங்க. காலையில 5 மணிக்கு செய்தி போட்டிருப்பேனே பாருங்க. எல்லாம் 5 மணிக்கு 4:45 எல்லாம் நான் 4:30 செய்தி பாட்டு போட்டு ஆராய்ச்சி எல்லாம் போட்டிருப்பேன், படம் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு பாரு தண்ணிக்குள்ள போட்டு என்ன பண்றேன்னு பாருங்க. எல்லாமே தண்ணிக்குள்ள போட்டாலும் சாக மாட்டேங்குது, அப்படியே ஓட்டு அப்படியே இருக்குது. இந்த தம்பிகளும் செம்பு கம்பி போட்ட 4 முனைகளுக்கு செம்பு கம்பி போட்டு கட்டி விட்டு தண்ணிக்குள்ள போட்டு சாகாம அப்படியே இருக்கு. 10 நாள் கழிச்சு பார்த்தாலும் 3 ஓட்டு இருக்குது, 1 நாள் கழிச்சு பார்த்தாலும் 3 ஓட்டு இருக்குது, 1 நிமிடம் பார்த்தாலும் 3 ஓட்டு இருக்குது, 1 வருஷம் கழிச்சு பார்த்தா 3 ஓட்டு. ஏன் சாகல? அதுதான் கண்டுபிடிப்பு. அதுதான் அந்த பாராமேக்னெட்டுக்கும் டயாமேக்னெட்டுக்குள்ள உறவு. இந்த பாராமேக்னெட் டயாமேக்னெட் இறங்குறதை இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு முன்னாடி டெஸ்லாவுக்கும் தெரியாது, இதுக்கு முன்னாடி தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் தெரியாது, இதுக்கு முன்னாடி ஜெர்மனியில் இருக்கிற சைமன் ஓம்ஸ் அவர் தான் வந்து மின்சார விதிகளை வரையறுத்தார். அவர் இந்த கம்பியை வச்சு ஆராய்ச்சி பண்ணி, செம்பு கம்பி வச்சு ஆராய்ச்சி பண்ணாரு. அப்புறம் வந்து என்னென்ன பித்தளை கம்பி, இரும்பு கம்பி. அவர் காலத்துல கிராஃபைட்டும் கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு விதியை எழுதி போட்டாரு. இந்த முண்டங்கள் என்ன பண்ணிட்டாரு, இந்த பிடெக் முண்டங்கள், இந்த மாதிரி இந்த முண்டங்கள் என்ன புத்தகம் படிக்கிற முண்டங்கள், இது உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் பொருந்துன்னு எழுதிட்டு போயிட்டான். அதனால இந்த பிடெக் முண்டகம் படிச்சுக்கிட்டு அரைங்குறமா படிச்சுட்டு எங்கிட்ட விவாதம் பண்ணிட்டு இருக்குதுங்க. என்னது, கம்பியில போற மின்சாரத்துக்கும் மரத்துல போற மின்சாரத்திற்கும் மண்ணுல போற இதுக்கும் பொருந்தாதுன்னு அவர் எழுதியிருக்கணும். அவர் என்ன பண்ணிட்டாரு தெரியாம, இது அவர் வந்து செம்பு கம்பி வச்சுதான் ஆராய்ச்சி பண்ணாரு. என்ன வச்சு? செம்பு கம்பி ஆராய்ச்சி பண்ணி எழுதிட்டு போயிட்டாரு. இந்த முண்டங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு I is equal to V into R அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்துக்கிற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டான். எல்லா முண்டங்களும் தப்பு பண்ணிட்டானுங்க. எல்லா முண்டங்களும் இனியன் மட்டும் முடிச்சுக்கிட்டார். இனியன் மட்டும் எல்லாரும் தப்பு பண்றீங்க. நான் வந்து அது ரெசிஸ்டர் முண்டமே, அது சூப்பர் கண்டக்டர்னு சொல்றேன். ரெசிஸ்டர் இவன் நினைக்கிறேன். ரெசிஸ்டர் பத்தி கிராஃபைட் பத்தி எந்த ஆராய்ச்சியும் எந்த அறிவும் சைமன் ஓம்ஸ் கிடையாது. ஜெர்மனியோட மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அவரு தான். ஜெர்மனில மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அவரு தான். அவர் கண்டுபிடிச்சு சொல்றப்ப அவர் பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. அது எப்படி பேட்டரி எல்லாம் சாகாது, நீ சொல்றதுல பொய்யு, நாங்க அதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாட்டான். அப்ப சைமனே செருப்படி வாங்கினார். என்னது, ஓம்ஸே செருப்படி வாங்கினார். அப்போ அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன்னு இங்கிலாந்துக்காரன் கூப்பிட்டான். நீ இங்கிலாந்துக்காரன் கூப்பிட்டு, ஜெர்மனி வேற இங்கிலாந்து வேற, இங்கிலாந்துக்காரன் கூப்பிட்டு நீ சொல்றதெல்லாம் சரின்ட்டான். நீ சொல்றதெல்லாம் சொந்த நாட்டுல செருப்படி விழுகுது, சொந்த நாட்டுல இங்கிலாந்துக்காரன் கூப்பிட்டு மாலை போடுறான். என்னது, ஒரு பக்கம் செருப்படி ஒரு பக்கம் மாலை. என்னது, என்ன பெரிய நிதல் புரியுதா? அவர் கண்டுபிடிச்ச நாட்டுல ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க, ஆனா அவங்க கூப்பிட்டு ராயல் சொசைட்டி சாதாரணம் இல்ல, மகாராணி கூப்பிட்டு மாலை போடுறது. யாரு கூப்பிட்டு மாலை போடுறது? இங்கிலாந்துல மகாராணிக்கு தான் மதிப்பு, அங்க ராஜாவுக்கு மதிப்பு இல்ல. என்னது, அத குயின் பாங்க, குயின் இங்கிலாந்து குயினுக்கு தான் மதிப்பு. ராஜா சும்மா தான் இருப்பாரு, சும்மா சமையல்காரன் மாதிரி அப்படி கூட அப்படியே சும்மா போயிட்டு இருப்பாரு. அங்க அந்த குயின் சொல்றதுதான் சட்டம். குயின் சொல்றதுதான் பொம்பளை சொல்றதுதான் சட்டம். புரியுதா? அதான் ராயல் சொசைட்டி. அந்த ராயல் சொசைட்டில கூப்பிட்டு சைமன் ஓம்ஸை பார்த்து, நீ வாப்பா, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு, ஒத்துக்கிறேன். அப்பதான் அந்த விதி எழுதுறாங்க. அப்பா அவர் செம்பு கம்பிக்கும் அல்லது உலோக கம்பிகளுக்கு தான் பொருந்தும்னு அவர் அந்த வார்த்தையை சொல்லி இருக்கணும். அவர் என்ன பண்ணாரு,
அவரு காலத்துல செம்பு தான் இருந்தது, வெள்ளி தான் இருந்தது. 2, 3 கம்ப்யூட்டர் வச்சுட்டு கணக்கு போட்டு எழுதிட்டு போயிட்டாரு. இந்த முண்டங்க இந்த பிடெக் முண்டங்க, பிஇ முண்டங்க, இந்த மாதிரி முண்டங்கள் இருக்காங்களே, அவங்க புத்தகம் படிக்கிற முண்டங்க என்ன பண்ணிட்டானா, இது எல்லாத்துக்கும் பொருந்துன்னு போயிட்டான். அப்புறம் தான் முடிச்சுக்கிட்டானுங்க, இது தப்பா நடக்குதுடா அப்படின்னு. அப்புறம் தான் இது தப்பு. அப்புறம் தான் அமெரிக்கக்காரங்க புரியுது. அப்ப என்ன பண்றான்னா 1890ல அவரு 1827 எழுதிட்டு போறாரு. யாரு? சைமன் ஹோம்ஸ் எழுதிட்டாரு. அது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுட்டானுங்க. அது இதுக்கெல்லாம் பொருந்தாதான்னு சொல்லிட்டு தான் அப்ப அமெரிக்கார் என்ன பண்ற முதல்ல கிராஃபைட் வந்து கிராஃபைட் அது எவரேடி பேட்டரி முதல்ல தயாரிக்கிறானுங்க. எவரேடி பேட்டரி தயாரிக்கிறாங்க. அதுக்குள்ள கிராஃபைட் வைக்கிறாங்க. கிராஃபைட் வந்து மின்சாரத்தை வேகமா கடத்துது. என்னது? மின்சாரத்தை வேகமா. வெப்பம் வரல, ஹீட்டும் வரல, ஒண்ணும் வரல. வெப்பம் வரல, ஹீட்டும் வரல, ஒண்ணும் வரல. அப்படின்னா ஓம்ஸ்ல இந்த கிராஃபைட்டுக்கு பொருந்தாதுன்னு அமெரிக்கக்காரன் கண்டுபிடிச்சிட்டான். அமெரிக்கக்காரன் கண்டுபிடிச்சு அந்த பேட்டரியை மாத்தி எனக்கு உலகம் போற கோடி கட்டி பறக்கான எவரேடி பேட்டரி விற்கா. ஒரு நாளைக்கு பல கோடி எவரேடி பேட்டரி விற்குது. பல கோடி. என்னது? பல கோடி. ஒரு பேட்டரிக்கு ₹1 லாபம் வச்சா கூட பல கோடி பேட்டரிக்கு எத்தனை கோடி. அதே யூனியன் கார்பைடுன்னு பேர். யூனியன் கார்பைடு இந்தியாவில தயாரிச்சிருக்கான். அவன் தான் நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவில இருக்கிற ஒரு 10,000 20,000 பேர்த்து கொண்டு போட்டு போயிட்டான். விஷவாயு திறந்து விட்டு போயிட்டான் யூனியன் கார்பைடு. சரி, அது போயிட்டு போட்டோம். அதற்கப்புறம் தான் அந்த கிராஃபைட்டை பத்தி அதோட அதுக்கப்புறம் அது ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அப்புறம் தான் அதுல இருந்து பார்த்தா 100 வருஷம் கழிச்சு 150 வருஷம் கழிச்சு இப்பதான் 2010ல கிராஃபைட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அத சூப்பர் கம்ப்யூட்டர், இந்த சூப்பர் கண்டக்டர்னு வேகமா கடத்தக்கூடியது, கற்பனை செய்ய முடிய வேகமா கடத்தக்கூடியது. அது உள்ள வந்து பல ரகசியம் இருக்குது. மேலதான் வந்து 3D, உள்ள 2D இருக்குது. இந்த மாதிரி ஆச்சரியமானது. இதுக்கு பேர் குவாண்டம் கேரக்டர்னு பேரு. அது விவரிக்க முடியாத பண்புகள் உண்டாம். அதாவது என்ன வேணாலும் செய்யும். சூப்பர் கம்ப்யூட்டரா இருக்கும், சூப்பர் கனெக்டரா இருக்கும், அது கெப்பாசிட்டரா இருக்கும், சூப்பர் ஃபாஸ்டர் சப்ளையரா இருக்கும், அப்புறம் வந்து ரெசிஸ்டரா இருக்கும், அப்புறம் வந்து செமி கண்டக்டரா இருக்கும், அப்புறம் வந்து கெப்பாசிட்டரா இருக்கும், அப்புறம் பேட்டரியாமாவும் இருக்கும். இப்படி பல பண்புகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சானுங்க. எப்ப? 2010ல. அவரு 1820 எங்க, 2010 எங்க? அதுல ஒரு 70 ஆண்டு, இதுல ஒரு 110 ஆண்டு, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 160 ஆண்டு 170 ஆண்டுக்கு அப்ப நீ 1820ல வச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உருப்பிடுவேன்னு கேக்குறேன். என்னது? இதுதான் விஷயம். ஏன்னா இப்ப நான் வந்து கிராஃபைட் எடுத்து அரைப்பேன். நீங்க தண்ணிக்கல போட்டுருக்க பாருங்க. தண்ணிக்கல போட்டு ஃபுல் எல்லாம் புது பேட்டரி எடுத்து போட்டேன். புது பேட்டரி 3 வோல்ட் இருக்கிற பேட்டரி தண்ணியில போட்டேன். 2 பக்கம் கம்பியில போட்டாச்சு. 4 முனையிலும் செம்பு கம்பியில இணைச்சு விட்டேன். 4 முனையும் செம்பு. அப்ப சாதாரணமா இருந்தா ஒரு பேட்டரி இப்படி தண்ணிக்கல போட்டா செத்து போயிடும். சாதாரண பேட்டரி, புது பேட்டரி ஒண்ணு வாங்கி தண்ணியில போடுங்க, புஷ்னு அப்படியே பொங்கும். அப்படியே கேஸ் வரும். உள்ள ஹைட்ரஜன் கேஸ், ஆக்சிஜன் வந்து புஷ்னு வந்து அரை மணி நேரத்துல செத்து போயிடும். அரை மணி நேரத்துல செத்து போயிடும். எடுத்து எந்த கடியாரம் ஓடாது. எந்த கடியாரம்? ஆனா நான் தண்ணிக்கல போட்டா கடியாரம் ஓடும். இதுதான் நான் கண்டுபிடிச்சது கிராஃபைட் வந்து உலகத்துல ஒரு பேட்டரிக்கு 2 பக்கமும் என்ன கிராஃபைட் வச்சு பண்ணேன். கிராஃபைட் வச்ச உடனே அது பேராமேக்னட் ஆகவும் அப்புறம் வந்து டயாமேக்னட்டாக மாறுதுன்னு நான் கண்டுபிடிச்சேன். அப்ப எந்த விதி பொருந்தாது? 1827 சொன்ன எந்த விதியும் நான் பண்றதுக்கு பொருந்தாது. ஏன்னா இதனுடைய பண்பு வேற. என்னது வந்து உலோகமே கிடையாது. என்ன செம்பு கம்பியே கிடையாது. என்னது? செம்பு கம்பி கிடையாது, வெள்ளி எதுவுமே இல்லை. இது ஒரு மண்ணு. கிராஃபைட்டுக்கு ஒரு கரிமண். என்னது? களிமண் ஐயா. களிமண் இல்ல, கரி கரிமண் ஐயா. எடுத்து கிறுக்கி கிராஃபைட் பென்சில் பூச்சி எடுத்து வெள்ளத்தால் எழுதி பாருங்க. பென்சில் பூச்சி வெள்ளத்தால் எழுதுனா என்ன எழுது? கருப்பு எழுதே இல்லையா? ஆமையா. அதுக்கு பேரு கரின்னு பேரு. அதுக்கு பேரு அடுப்பு கரி. அது பூமி தானா உண்டாக்கின கரி. நீங்க சமையல் பண்ற வரையில அந்த கரியும் செவத்துல எழுதலாம், இந்த கரியும் செவத்துல எழுதலாம். ரெண்டும் கரிதான். ஆனா இயற்கையா உண்டாக்கப்பட்ட கரி வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடியது. நீங்க அடுப்பு கறி வந்து மின்சாரத்தை கடத்தாது. அடுப்பு கறி மின்சாரத்தை கடத்தாது. ஆனால் இயற்கை கண்டுபிடிச்ச கறி இருக்கு பாத்தியா? வைரம் சொல்றீங்க, அது என்ன தெரியுமா? வைரம்னு சொல்றீங்க. 1 கிராம் வந்து 1 கோடி ரூபாய்க்கு விக்குதா? என்ன தெரியுமா? உண்மையால அது கறி. அது கரிதான். என்னது? கரி ஐயா. அது பூமியில அழுத்தப்பட்டு என்னவா மாறிடுது? வைரமா மாறிடுது. அதுதான் 1 கிராம் 1 கோடி ரூபாய். அதான் வைரக்கோல். வைரக்கோல்னா கரின்னு சொல்றாங்கல்ல, வைரக்கோல். வைரக்கோல். அதை வச்சுட்டு கண்ணாடியா இருப்பாங்க. கண்ணாடியா இருப்பாங்க பார்த்தா கடங்குன்னு
கண்ணாடி ஃப்ரேம் போடுறப்ப பாருங்க அந்த வயர் ஊசி வச்சு டர்ன்னு இருப்பான், டடக்குன்னு உடஞ்சிரும். பாத்திருக்கீங்களா? கண்ணாடி இருக்கிறப்பான், கண்ணாடி இருக்கிறப்ப அந்த காலத்தை பத்தி கண்ணாடி ஃப்ரேம் போட்டு கொடுப்பான், டர்ன்னு ஒரு இழு இழுப்பான், என்னது டடக்குன்னு உடஞ்சிரும். மற்றபடிக்கு வேற எதுலயுமே இருக்க முடியாது. வைரத்தால் தான் அறுக்க முடியும். அதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க. ஆனா அது அடுப்புல வச்சு பாரு, பாயின்னு கருப்பா மாதிரி. 1 கோடி ரூபா போட்டு 1 கிராம் வாங்கிக்கிங்க. எல்லாரும் போய் கடைக்கு போங்க, போய் 1 கோடி ரூபா கொடுத்து வாங்க, அடுப்புல வைங்க, காணா போயிடும். அடுப்புல வச்சா கோவிந்தாதான். நாங்களாம் வைரமா மாறிட போறோம் இல்லையா? என்னம்மா? நாங்கெல்லாம் வைரமா மாறிடுவோம்ல இதே மாதிரி இருந்தோம். அதேதான். நீங்களும் பாருங்க, சுத்தப்படுத்த அந்த அம்மாவுக்கு என்னென்ன ஏற்படுது பாருங்க. இந்த கலைஞெல்லாம் மூஞ்சி சிரிச்ச மாதிரியே இருக்குது. எத்தனை நாளா? இந்த 20 நாளா சிரிச்ச மாதிரியே இருக்கு, சோகமா மாறவே இல்லை. என்னது இடையில அந்த வலி வர்ற மட்டும் சோகமா இருக்கேன். நேற்று பார்த்தா சொந்தமா ஒரு சொந்த நிகழ்ச்சி பத்தி பேசி அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அது யாரோ உடம்பு சரியில்லாம், ரைட் இருக்கட்டும், அப்படி சாக போறோம், ரைட் இருக்கட்டும். ஆனா இப்ப பாருங்க, காலையில சந்தோஷமா இருக்காங்க, ஐயா வலியே இல்லைங்க அப்படின்னு. எங்க போச்சு இந்த வலி? அப்புறம் நேற்று பார்த்தா, நேற்று இரவு பேசும்போது பார்த்தா உச்சியில வலி இருக்குது. நாங்க இப்ப எங்க போச்சு அந்த உச்சியில வலி? வலி இல்ல, அது என்னமோ பண்ணுது. என்னது உச்சியில? என்னமோ பண்ணுது உச்சியில. அப்ப இப்ப எங்க போச்சு அந்த? அது மாறிடுது. இப்படித்தான். ஆனா ஏன்னா நான் வெங்கடேசனை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே 95லயே நான் இயற்கை உணவுக்கு மாறிட்டேன். எது பப்பாளிக்கு மாறிட்டேன். அப்ப நான் பப்பாளி சாப்பிட்றப்ப ஒரு பப்பாளி 8 தான். 1 கிலோ பப்பாளி தச்சோடு இருக்கு. அது சாதாரண பப்பாளி, வீட்டுல இருக்கிற பப்பாளி இருக்கும்ல. அப்ப காய்கறி சந்தைக்கு அந்த வேளாண் பெருமக்கள் அவங்க வீட்டுல விளையிறதுக்கு சின்ன சின்ன ரக பப்பாளி இருக்கு, சும்மா எங்க பார்த்தாலும் முளைச்சு கிடக்கு, அதுக்கு மரியாதையே இருக்காது. அந்த பப்பாளி பிடிச்சி வருவாங்க. அந்த பப்பாளி பார்த்தா 1 ரூபாய்க்கு 2 கொடுப்பாங்க, 1 ரூபாய்க்கு 3 கொடுப்பாங்க, அப்படியே வாங்கிட்டு வந்துடுறது. அப்புறம் தான் நான் பேரிச்சி பழத்துக்கு மாறுறேன். இதெல்லாம் பம்பா போச்சு. இது என்ன, இந்த பப்பாளி வாங்க 2 நாள் அழுகி போகுதே, அழுகாந்த காய்ந்த அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, இது வத்தல் போடணும். அப்ப பேரிச்சம்பழம் ஒரு வத்தல், உலர் திராட்சை ஒரு வத்தல், அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லா முண்டங்களுக்கும் ஒன்றும் தெரிய போறதில்ல. தேடிக்கிட்டே இருந்தாத்தான் கிடைக்கும், தேடிட்டே இருந்தாத்தான் கிடைக்கும். சும்மால கிடைக்கும். எனக்கு எப்படி பேரிச்சி மரத்து எனக்கு என்ன தெரியும்? பேரிச்சி மரத்துக்கு என்ன தொடர்பு? என்ன பேரிச்சி மரத்துல பிறந்து நான் காலை எழுந்திரிச்சுன்னா காப்பியும் டீயும் இட்லியும் தோசை முறுக்கும் தின்னு பழவனு போய் பேரிச்சி மரத்தை பத்தி என்ன தெரியும்? என்னது திங்கறத பூரா வெளிக்கு போகாத உணவு தின்னு போட்டு, வெளிக்கு போகாத உணவை தின்னு போட்டு ஆரோக்கியம் கேக்குறீங்களா? முண்டமா இல்ல இந்த வெள்ளைக்கார முண்டம். இன்னைக்கு அப்படிதான் சொல்றான் இந்த வெள்ளைக்கார முண்டம். இன்னைக்கு இந்த பிரிட்டிஷ் முண்டங்கள் மாவை தின்றாங்கிறான், கொழுப்பை தின்றாங்கிறான். மாவை தின்னா வெடிக்க வராது, கொழுப்பு தின்ன உலகத்துல கொழுப்பை தின்னு சொல்ற ஒரே கேவலமான ஜாதி MBBS ஜாதி தான். என்னது மானங்கட்ட ஜாதி. அவங்களுக்கு மானம், வெக்கம், சூடு, சொரணம் ஒண்ணும் கிடையாது. அவமானத்துல அவமானம். எவனுக்காவது அந்த கொழுப்பை தின்னு நோய் நல்லா இருக்கா? மாவா எவனாச்சும் வீடுல இருந்து பேசுறான பிறகு பேசவே மாட்டானுங்க. என்னது கொழுப்பு தின்னா நல்லதுன்னு எந்த டாக்டரும் பேச மாட்டான். இட்லி நல்ல டன் கணக்குல தின்னா நல்லாகுது எவனும் பேச மாட்டான். பேசுனா மாட்டிக்குவான். ஏன்டா இட்லி தின்னதானே சக்கரம்? அடுத்தம் கேட்பான், ஏன்டா பரதேசி இட்லி தின்னதானே சக்கரை வந்துன்னு கேட்பான். என்னது இட்லி தின்னு சக்கரை வந்தது. சக்கரை வந்த மாதிரி இட்லி தானே தின்னு இருக்கிறான். சக்கரை வந்த பூரா இட்லி தின்னு தானே சக்கரை வந்து கேட்ட அந்த வாதி அந்த டாக்டர் மூடிட்டு ஓடியே போயிடுவான். அட இந்த யூடியூப் ஒரு மயிறு வேண்டாம். அவன் தினம் ஏன்னா தினம் 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற என்ன வெங்காயத்துக்கு யூடியூபுக்கு வர்றான்? தினம் 10, அதுக்கே நேரம் இல்லை. பணம் பண்றதுக்கு அவன் யூடியூப்ல பேசிட்டு இருப்பானா? அவனுக்கு எங்க ஒருத்தரும் யூடியூப்ல வர்றதில்ல. உலக புகழ்பெற்ற டாக்டர் எல்லாம் வீடியோல வர்றதே இல்லை. ஏன்னா எல்லாம் வம்பு வந்தா மாட்டிக்க. ஏன்னா சொன்னா தப்பா மாட்டிக்கும், சொன்னா நிரூபிடாம்பா. இப்ப நான் பேசுறதுல மானத்தை கெடுக்கிறேன்னா இல்லையா? ஏன்னா இது 7ஆம் அறிவு. என்னது பசி தாகத்தை கட்டுப்படு. நீங்க உணவை பத்தி இங்க பேசவே இல்லை. பசி தாகத்தை கட்டுப்படுத்துறாங்கிற. நீ பிரியாணி தின என்ன, கீரை தின எனக்கு என்ன? பசி தாகத்தை கட்டுப்படுத்து. 5 மணி நேரம் கட்டுப்படுத்திக்கோ. அதுக்கப்புறம் ஒரு சைவ உணவு தின்னுக்கோ. அப்புறம் பசி தாகத்தை கட்டுப்படுத்திக்கோ, சைவ உணவு தின்னுக்கோ. இதைத்தான் நான் சொல்றேன். இயற்கையில் இருக்கிற முறைத்தான் நான் சொல்றேன். இப்ப எனக்கு புற்றுநோய் யார் வைத்தியம் பார்ப்பா? எனக்கு புற்றுநோய் வருது, யார் வைத்தியம் பார்ப்பாங்க? எனக்கு புற்றுநோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சாவு உறுதி ஆகி போச்சு. யார் என்னை காப்பாத்துவாங்க சொல்லுங்க? அதுதான். அதை புரிஞ்சுக்கிட்டா சரி. அதனாலதான் நான் இந்த உடம்பு சொந்த டாக்டர் ஆகிக்கிறது. அது சாதாரண உணவு தடை செய்கிறது. சாதாரண உணவு தடை செய்கிறது. இதை பத்தி மறுபடியும் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.